சென்டர் நம்பர் 313 சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மாந்தோப்பு கேர்ள்ஸ் இந்த ஸ்கூலு. இங்கே வந்து டெட் பேப்பர் 1 இன்னைக்கு நடக்க போகுது. ஒரு ரூம் தான் 14 கேண்டிடேட்ஸ் எழுதுறாங்க. இந்த டெட் எக்ஸாமுக்காக கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் பண்ணாங்க. டிபார்ட்மெண்டல் சீஃப் சூப்பரண்டென்ட் தனியாக மீட்டிங் நடத்தினாங்க, இன்விஜிலேட்டர்ஸ்க்கு தனியாக மீட்டிங் நடத்தினாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பக்கா சீலிங்கோட கொஸ்டின் பேப்பர்ஸ் 7:30க்குலாம் உள்ள என்டர் ஆயிடுச்சு. நான் 7:45க்குலாம் சீல் பண்ணி வச்சுட்டோம். அது அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். 9:30க்கு தான் ஃப்ரிஸ்கிங் பண்ணி தான் அனுப்ப போகிறோம். டீச்சர்ஸே ஃப்ரிஸ்கிங் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கும் கவர்மெண்ட் நல்ல முறையில் போலீஸே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. லேடி போலீஸ் வந்து லேடிஸ் பார்ப்பாங்க, ஜென்ஸ் வந்து ஜென்ஸை ஃப்ரிஸ்கிங் பண்ணி மேலே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து ஓஎம்ஆரை ஃபில்அப் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்விஜிலேட்டர்ஸ் சிறப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்விஜிலேட்டர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு பக்காவாக ஓஎம்ஆரை ஃபில் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓஎம்ஆரை ஃபில் பண்ணி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கரெக்டாக ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை நாங்கள் அவங்களுக்கு பெல் கொடுப்போம், டைமும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1 o'clock லாங் பெல் கொடுக்குறோம். 1:10க்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே, கேண்டிடேட்ஸ் முன்னாடி முதல்ல கொஸ்டின் பேப்பர் பிரிக்கும் போதும் கேண்டிடேட்ஸ் முன்னாடியே தான் பிரிக்கிறோம். அவங்க கிட்ட சைனும் வாங்குறோம் பண்டில் மேலே. அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போதும் சீல் பண்ணும்போதும் அந்த சீல் பண்ண கவரு அதுக்கப்புறம் யாருமே எடுக்கவே முடியாது, அதை டேம்பர் பண்ணவே முடியாது. டேம்பர் பண்ணால் வெளியே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பக்கா சீலிங்கு. அதையும் கேண்டிடேட் முன்னாடியே சீல் பண்ணி அந்த சீல் பண்ண இடத்துல மடக்கின இடத்துல 2 கேண்டிடேட்ஸோட சைன் வாங்குறோம். அவங்க முன்னாடியே தான் கொஸ்டின் பேப்பர் பிடிக்கிறோம். அவங்க முன்னாடியே தான் அந்த ஓஎம்ஆரை சீல் பண்ணுறோம். பக்காவாக எல்லாரையும் அனுப்பிட்டு அந்த 1:10 எல்லாமே முடிச்சு கீழே வந்துடணும், சென்டருக்குள்ளே கண்ட்ரோல் ரூம்குள்ளே வந்துடணும். அவ்வளோ பக்காவாக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எங்கள் சென்டரில் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் சார் வந்தார். மேலே ரூமை போய் பார்த்துருக்காரு, நம்பர்ஸ் ஒட்டினதையும் பார்த்துருக்காரு, எல்லாம் சீல் பண்ணதா பீரோவில் சீல் பண்ணியிருக்கான்னு பார்த்தாரு. எடுத்து கைப்பட எல்லாத்தையும் ப்ரொஃபார்மாவும் அந்த கவர்ஸும் செக் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு பக்காவாக போனாங்க.